கோவையில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் சுட்டுப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், விவரங்கள். கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கின்றார்கள். 3 பேருக்கும் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை தரப்பட்டு வருகிறது. கோவையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இரவு 3 பேர் கொண்ட கும்பல் கல்லூரி மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். இந்த வழக்கில் இந்த சம்பவத்தில் ஆண் நண்பருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்தது. இந்த நிலையில் போலீசார் கடத்தல், கொலை முயற்சி, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றம் செய்த 3 பேரையும் தீவிரமாக தேடி வந்தார்கள். இந்த நிலையில்தான் குணா, கார்த்திக், காளீஸ்வரன் உள்ளிட்ட 3 பேரும் இந்த வழக்கில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இவர்களை போலீசார் 7 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தார்கள். குறிப்பாக கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அவர்கள் சென்றிருப்பதாக கூறப்பட்ட வாகனங்களுடைய பதிவு சென்ற பகுதி என பல இடங்களிலும் தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை என்பது நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் அவர்கள் வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள ராஜவாய்க்கால் பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 7 தனிப்படை போலீசாரில் 2 தனிப்படை என்பது நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று தீவிரமாக சோதனை ஈடுபட்ட பொழுது அவர்கள் பதுங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை பிடிக்க முற்பட்ட பொழுது தலைமை காவலர் சந்திரசேகரை அரிவாளால் வெட்டியிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணம் கருதி போலீசார் அந்த 3 பேரையும் காலில் சுட்டிருக்கின்றார்கள். இதில் ஒருவருக்கு ஒரு காலிலும் இருவருக்கு 2 கால்களிலும் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறது. இதனால் அவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் கோவை அரசாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை என்பது தரப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட 3 பேர் குறித்தும் தனிப்படை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வரும் விசாரணை அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே பல்வேறு குற்ற பின்னணியில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கிணத்துக்கடவு பகுதியில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தில் இந்த 3 பேரும் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த இவர்கள் தென் மாவட்டங்களிலும் பல்வேறு கொலை, கொள்ளை சம்பவங்கள், அதே போன்று சந்தன மர கடத்தல் போன்ற குற்ற பின்னணியில் இவர்கள் இருப்பதும் இது தொடர்பாக பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. போலீசார் தொடர்ந்து இவர்களிடம் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகின்றார்கள். சம்பவ இடத்தில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு, அதாவது துப்பாக்கி சூடு நடந்த பகுதியில் உள்ள பகுதி சுற்றிலும் போலீசார் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த 3 பேருடைய பின்னணி குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை பொறுத்தவரையில் இந்த 3 பேரும் அந்த ராஜவால்காய் பகுதியில் பதுங்கியிருந்ததாகவும் அவர்களை பிடிக்க முற்பட்ட பொழுது அவர்கள் கொடிய ஆயுதங்களுடன் போலீசாரை தாக்க முயன்றதாகவும் தற்காப்பு காரணங்கள் கருதி போலீசார் திருப்பி அவர்களை காலில் சுட்டு பிடித்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த 3 பேரும் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அவர்களுக்கு தற்பொழுது தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று காலை 9 மணிக்கு மேலாக இவர்களுடைய குற்ற பின்னணி குறித்தான முழு விவரங்களும் வெளியாகும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 3 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கக்கூடும் மோகன், அது பற்றிய விவரங்கள். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 பேரும் ஏற்கனவே பல்வேறு குற்ற பின்னணியில் இருப்பது போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த இந்த 3 பேரில் 2 சகோதரர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்ந்து இதுபோன்று குற்றத்தை செய்து வருபவர்களாகவே போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கொரோனா காலகட்டத்தில் கிணத்துக்கடவு பகுதியில் நடந்த ஒரு கொலை வழக்கில் இவர்கள் தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று திருட்டு வழக்கிலும், வழிப்பறி வழக்கிலும், கொலை முயற்சி, சந்தன மர கடத்தல் போன்ற வழக்குகளிலும் இவர்கள் இருப்பதாகவும் போலீசார் கணிக்கின்றார்கள். தொடர்பாக தகவல்களும் திரட்டி வருகின்றார்கள். இந்த நிலையில் இவர்கள் இதுபோன்று ஒரு மாணவியை கடத்தி கொலை முயற்சி மேற்கொண்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது கொடூர சம்பவமாக பார்க்கப்படுவதன் அடிப்படையில் அவர்கள் மீது அடுத்த கட்டமாக குண்டாஸ் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த 3 பேரை பொறுத்தவரையில் இதுக்கு பின்னணியில் யார் இருக்கின்றார்கள், இவர்களை வேறு யாரும் வழிநடத்துகிறார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 7 தனிப்படை என்பது
என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 தனிப்படை போலீசாரும் மாநகரத்திற்குள்ளாகவும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு காவல் நிலையங்களிலும் இருக்கக்கூடிய வழக்குகள் குறித்தும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தடயவியல் துறை மிக முக்கிய பங்காற்றிக் கொண்டு இவர்களுக்கு பெறப்பட்ட தடயங்கள் வைத்து மற்ற குற்றங்களில் உள்ள தடயங்களுடன் ஒப்பிட்டு இவர்களுக்கு அந்த குற்றங்களில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பல வழக்குகள் பல குற்றங்களில் இன்னும் சில குற்றவாளிகள் பிடிபடாமல் இருக்கக்கூடிய சூழலில் அந்த குற்றங்களில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா, அவருடைய தடயங்கள் இந்த இவர்களுடைய தடயத்துடன் ஒத்து போகிறதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஏற்கனவே சில குற்றங்களில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கக்கூடிய சூழலில் இதற்கு முன்பு இருக்கக்கூடிய இவர்கள் பிடிபடாத உள்ள குற்றங்கள் ஏதேனும் உள்ளதா, பிடிபட்ட குற்றங்களுடைய விவரங்கள் தற்பொழுதைய நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் போலீசார் தொடர்ந்து தகவல்களை திரட்டி வருகின்றார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவர்கள் தொடர்ந்து குற்றம் செய்து வரக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் இவர்களை சிறையில் ஒரு குண்டாஸ் நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை சிறையில் வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குண்டாஸ் நடவடிக்கை அடுத்த கட்டமாக பாயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது சிகிச்சையில் உள்ள இவர்களுக்கு நீதிமன்ற காவலில் இது அதற்கு பின்பாகத்தான் அவர்கள் அடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வார்கள். சிகிச்சையின் பொழுதே விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சிகிச்சை முடிந்த கையோடு அவர்கள் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்றும் கூட அங்கு நடந்தக்கூடிய விவரங்கள் குறித்து போலீசார் ஆய்வு விசாரணை மேற்கொள்வார்கள். இந்த 3 பேர் மீதும் அடுத்த கட்டமாக குண்டாஸ் நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.